பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. பழமையத கழிக்க புதியதெல்லாம் ஜொலிக்க வரவேற்க போகி பொங்கல் நாடு வீடும் சிறக்க காடுகளணி செழிக்க வேண்டிக்கிட வீட்டு பொங்கல் உழவு தொழிலுக்கு உதவும் மாட்டுக்கு நன்றி சொல்ல மாட்டு பொங்கல். திக்குகள் எட்டும் சிதறி தக்க திம் தரிக்கிட்டதிம் தரிக்கிட்டதிம் தரிக்கிட்டதீம். திக்குகள் எட்டும் சிதறி தக்க திம் தரிக்கிட்டதிம் தரிக்கிட்டதிம். பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம். பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம். பக்க மலைகள்
உடைந்து வெள்ளம் பாயுது 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 அண்டம் சாயுது சாயுது சாயுது. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திருவோம் குணமுயந்திருவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லுக்கடங்காதே பராசக்தி சூரத்தன்னங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாய் பராசக்தி வாழி என்று துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுதுவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாரதி விழா ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த பாரதியாருடைய தேசப்பற்று, அப்புறம் அவருடைய உயரிய சிந்தனைகள், தனி மனித ஒழுக்கம், பண்பு இவற்றையெல்லாம் நாம் ஒரு மீட்டிங் போட்டு இளைஞர்களை வர சொன்னால் அது அவ்வளோ சாத்தியமில்லை என்பதல்ல, மிக குறைவாக வருகிறார்கள் என்பதால் இளைய தலைமுறை இருக்கிற இடத்துக்கே நாம் சென்று அந்த பாரதியாரோட சிந்தனைகளை அவர்கள் மனதில் விதைத்தால் என்ன என்று தோன்றியது. இதற்கு வித்திட்டவர் பிரபல திரைப்பட இயக்குனர் திரு SP முத்துராமன் அவர்கள். அதைத் தொடர்ந்து பலரும் எங்களோடு இணைந்தார்கள். பாரதி விழா வெற்றிகரமாக 10 வருடங்களாக நடத்தி வருகிறோம். இது 11வது ஆண்டு. உலகத்துக்கே ஒரு திலகம் மாதிரி இருக்கிறது எங்கள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாரத நாட்டை இந்த அளவுக்கு பிடிச்சி இவங்க தலைப்பை தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் எவ்வளோ ஒரு போராட்டம் இருக்கும். பாரதியார் பாடல்களே பெரிய கடல். 39 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தது. இன்னும் எழுதியிருந்தாருன்னா நம்ம எல்லாம் இது பண்ணிக்க முடியாது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பாரதியார் நல்ல எல்லா ப்ரோக்ராம்லேயும் இது பண்ணுவோம். இது நடுவில் பிரேக் ஆயிடுச்சுன்னு பார்த்ததில்ல. குழந்தைங்க எல்லாருக்கும் வருஷம் எப்படி சென்னையில எல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கொண்டு இங்கே ஒளிபரப்புறது இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பெரிய விஷயம். உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை பள்ளிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுக்கில் உலர் மொழி பொறுப்பாயடா என்று கூறினான் ஒருவன். தேசிய கவி, புலவன், கவிஞன், அமர கவி, தீர்க்கதரிசி என்றெல்லாம் புகழப்பட்ட கவிஞன் பாரதியார். பாரதி என்பதற்கே கலைவாணின் அருள் பெற்றவர் என்பது பொருள். டிசம்பரில் பூத்த திகம்பர கவிஞன் பாரதியார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலை அடைவதற்கு முன்னே பாடியவர். தம் கவிதை மூலம் இந்திய மக்களை தட்டி எழுப்பினார். இந்தியா அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடந்ததையும் நமக்குள்ளே சாதி மத பிரிவுகளால் சண்டையிட்டுக் கொண்டதையும் தம் கவிதைகளில் கூறினார். சாதி மதங்களை பாரும் பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் என்று பாடினார். காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்றார். தொலைபேசி வழக்கத்தில் இல்லாத காலத்தில் நாம் அறிவியலில் முன்னேறி தொலைபேசி கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசியாக கூறியது உண்மையானது. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்றார். ஆம், மனிதன் சந்திரனில் வாழ வேண்டும் என்று தம் கவிதைகளில் கூறியது பிற்காலத்தில் உண்மையானது. இவ்வாறு இந்தியா எல்லா துறைகளிலும் முன்னேறி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தம் கருத்தை எண்ணினார். ஆங்கில அரசு பாரதியார் கவிதைகளை அழிக்க எண்ணியது. சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தனர். திரு சத்தியமூர்த்தி கனல் தெரிக்கும் குரலில் பாரதியார் பாடல்கள் என்னும் ஏடுகளை அழித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு இந்தியனும் பாரதியார் பாடல்களை தம் உயிர் மூச்சாய் கொண்டுள்ளனர். எனவே இந்தியரை அழித்தால் ஒழிய பாரதியின் பாடலை அழிக்க முடியாது என்று எண்ணினார். அன்புதான் மனிதனை மனிதனாக்கிறது. அன்புதான் இந்த உலகை உயிரோடு வைக்கிறது. அன்பின் தத்துவமே திருவள்ளுவர் கூறும் உண்மை. திருவள்ளுவர் கூறுகிறார், அன்பே அறத்தின் இதயம் என்று. திருவள்ளுவர் சொல்கிறார், அன்பால் உயிர்கள் அனைத்தும் தழைக்கும். அன்பில்லாதோர் உயிர் அருந்துயிர். அன்பில்லாதத்தில் நெறியும் இல்லை, நன்மையும் இல்லை, நிம்மதியும் இல்லை. ஒரு தாய் தன் குழந்தைக்காக உணவின்றி காத்திருப்பார். அதுதான் அன்பின் தவம். ஒரு ஆசிரியர் மாணவரின் எதிர்காலத்திற்காக உழைப்பார். அதுதான் அன்பின் வழிபாடு. ஒரு விவசாயி நிலத்தில் வியர்வை சிந்துவார். அதான் அன்பின் துளி. ஒரு மருத்துவர் நோயாளிக்காக இரவு பகல் பாராமல் பணிபுரிவார். அதுதான் அன்பின் அர்ப்பணிப்பு. எனவே அன்பு கொண்ட சமூகமே நாகரிகமானது. அன்பு கொண்ட மனிதனே உண்மையில் கல்வி கற்றவர். திருவள்ளுவர் சொல்லியது போல
அதனை அக்தும் அன்பே தவசு, அன்பே கடவுள். பாரதியார் சொல்கிறார், அன்பே சக்தி, அன்பே வெற்றி, அன்பே நம் மார்பில் இருக்கும் தெய்வம். எனவே அன்பில் பிறந்தோம், அன்பில் வாழ்வோம், அன்பில் உலகை மாற்றுவோம். நன்றி, வணக்கம். மண் மீதும் மக்கள் மீதும் மாறாநேசம் கொண்டவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. பாரதி கண்ட பாரதியையும் அவன் கண்ட தமிழ் சமுதாயத்தையும் நாம் அடைய வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒற்றுமையை அவசித்து ஒவ்வொரு நொடியும் உணர்ந்தாக வேண்டும். பாரதி வெறும் கவிஞன் அல்ல, அவன் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு தீர்க்கதரிசி. நம் தேசத்தின் அடிமை சங்கிலிக்கு அந்நிய ஆதிக்கம் மட்டும் காரணம் அல்ல, நமக்குள் இருந்த பிளவுதான் என்பதை அவன் ஆழமாக உணர்ந்தான். அதனால் தான் சுதந்திரம் என்று பாடும்போதெல்லாம் அதன் அஸ்திவாரமாக ஒற்றுமை நினைத்தினான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வை, நம்மில் ஒற்றுமை நிற்கிறான் அனைவருக்கும் தாழ்வு என்றும் 30 கோடியும் வாழ்வோம், 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்று நாட்டு மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி கூறியுள்ளார். 30 கோடி முகமுடையார் உயிர் மேய்ப்புற வேண்டியார். இவர் செப்பு மொழிகள் 18 உடையார், இனி சிந்தனை ஒன்றுடையார். நம் முகங்கள் பலவை இருக்கலாம், மொழிகள் பலவை இருக்கலாம், ஆனால் நம் சிந்தனை ஒன்றுடையதாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றை சிந்தனை தான் நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள், நாம் அனைவருக்கும் ஒரே இலக்கு. சாதிகள், மதங்கள், ஏழை பணக்காரன் என்ற பிரிவினை நீங்காதவரை அந்த சங்கிலில் நம் கால்களை பிழைத்திருக்கும் வரை தாழ்வு என்பது நம் நெஞ்சை விட்டு நீங்காது. ஒரு தேரின் சக்கரம் சகதியில் சிக்கிக் கொண்டால் தேர் நகர முடியுமா? முடியாது. அது போன்ற சில சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த பிரிவுகளும் உயராது, அது தாழ்வையை சந்திக்கும். பாரதி கண்ட பாரதம் ஒரு குடும்பம், அங்கே ஜாதி இல்லை, பேதம் இல்லை, அனைவரும் சமம். பாரதி மாதிரி பேசக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு பேச்சாளர் பேச சொன்னால் அதுக்கு பெரும் திறம் தேவை. ஏன்னா பாரதி பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மனிதன் கிடையாது, மகாகவி என்று சொல்லக்கூடிய அத்தனை பேறு பெற்ற மாபெரும் கவிஞன் தான் பாரதி இல்லையா? பாரதிக்கு தெரியாத மொழிகள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7 மொழிகளை பாரதி பழுதறி கற்று உணர்ந்தவன். பாரதிக்கு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதீஸ்வரர் ஒரு பட்டம் கிடையாது. மகாகவி என்ன சொல்லுகின்றாலும் அதை செய்யக்கூடியவன் எவனோ அவன் தான் மகாகவி. பேச்சு ஒன்றும் சிந்தனை ஒன்றுமாக இருக்க இல்லை, நான் பேசுறது ஒன்று செயல்பாடு ஒன்று இருந்தால் அவன் மகாகவி ஆக மாட்டான். ஆனால் பாரதி அப்படி இல்லை, அப்படி பேசும் ஒன்று தான் அவனுடைய சிந்தனை ஒன்று தான். 14ஆம் நூற்றாண்டில் கம்பன் வாழ்ந்தான். கம்பனுக்கு பிறகு மிகச்சிறந்த ஒரு கவிஞன் யாராவது இந்த பூமியில் அவதரித்தாலும் இல்லை. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் மகத்தான ஒரு கம்பனுக்கு நிகரான ஒரு கவித்துவமான ஒரு கவிஞன் தோன்றினான்னு சொன்னால் அவன் யார்? அவன் தான் பாரதி இல்லையா? ஏன்னா பாரதியோட எழுத்தும் அவனுடைய செயலும் அவனுடைய சிந்தனையும் பார்த்தீங்கன்னா அன்பு தான் அவனுடைய உயிர்நிலை சொல்கிறாங்க. அப்போ எங்கடா பார்த்தீங்கன்னா அன்பு தான் அந்த உலகத்தில் உயிர்நிலை. அப்போ அன்பை இப்போ யாரை நேசித்தான்? இந்த உலகத்தில் பறவை, விலங்கு, மனிதன் எல்லாத்தையுமே அன்பு கொண்டு பாராட்டக்கூடிய மிகப்பெரும் கவிஞனாக பாரதி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாட்டு நிற்பதுவே நடப்பதுவே என்ற பாடலை பார்க்கும்போது எத்தனை இயல்பான ஒரு பாடலை தன் பாடல் மூலமாக அவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். அந்த வகையில் பாரதியாருடைய படைப்புகளும் அந்த பாரதியாருடைய முன்னிறுதி எடுக்கக்கூடிய இந்த தொண்டு நிறுவனத்தினுடைய இந்த அமைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னை நிஜமாவே உங்களுக்கு சொல்லுவதற்கு வார்த்தைகள் கிடையாதுங்க. அத்தனை ஒரு நிகழ்வை இந்த சாதாரண இந்த கிராமத்தில் முன்னிருந்து வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு என்னுடைய கல்வித்துறை சார்பாக பெரிய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நேரமின்மை காரணமாக என்னுடைய பேச்சினை இதோடு நிறைவு செய்து கொண்டு இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பாரதியார் பற்றி நிறைய பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பா எல்லாம் தெரியும். இருந்தாலும் அவர் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக வீட்டை பேணி காக்கிறதோடு நாட்டை பாதுகாக்கணும்னு அவர் ரொம்ப அபிப்பிராயப்பட்டார். அதுக்காகவே கனவு கண்டார், அதுக்காகவே வாழ்ந்தார். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னு அவர் பாடித்தார் இல்லையா? அவர் ரொம்ப விருப்பப்பட்டார். அதை நம்ம அவருடைய போயம்ஸ் ஆனாலும் செய்யுளாக கருத்துக்களானாலும் சரி, அவருடைய கதைகளானாலும் சரி, அதை படிக்கிறதோடு மட்டும் நிறுத்திக்காமல் இந்த ப்ரைஸ் வாங்குறது மட்டும் கிடையாது. ப்ரைஸ் வாங்கி வீட்டில் போய் கொண்டு கொடுத்துருவோம், எனக்கு கொண்டு கிடையவே கிடையாது. அதை நம்ம செயல்படுத்தணும். அவர் என்ன கனவு பண்ணாரோ அதை நினைவுபடுத்தணும். அதை அவர் சொன்னதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் இப்போ முக்கியம். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம்
வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.